என்னைக்காவது உங்கள் பசங்களோட ஸ்கூல் பேக் வெயிட் செக் பண்ணியிருக்கீங்களா? ஆஸ் பர் த ரூல்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு தெரியுமா? அதை தாண்டினா என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறது தெரிஞ்சுட்டீங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நேற்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2 ஷோல்டர் ரொம்ப பெயின்னு சொன்னான். கையை தூக்க முடியல அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இந்த பேக்கை செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 kg இருந்தது. இதில் வந்து நான் வாட்டர் பாட்டில் சேர்க்கல, டிஃபன் பாக்ஸ் சேர்க்கல. அப்போ மார்னிங் போகும்போது கிட்டத்தட்ட மோர் தேன் 7 kg இருந்திருக்கும். ஐ வாஸ் பிக் ஷாக்கிங். உடனே என்ன பண்ணேன், ஸ்கூல் பேக் எவ்வளோ வெயிட் இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேக் வந்து அவங்க பாடி வெயிட்ல 10% தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கிளாஸ் வைஸ் அவங்க ஆவரேஜ் வெயிட்டை வச்சு எவ்வளோ கேஜி இருக்கலாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அவங்க வந்து சிலபஸை ரெடி பண்ண சொல்லல, இதே சிலபஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிற மெத்தடாலஜியும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் படிச்சுக்கலாம். என் பொண்ணோட வெயிட் 20 கிலோ. ஸோ அப்படி பார்த்தா 2 கிலோ மேக்ஸிமம் பேக் இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சு 2.5 கிலோ கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 கிலோ வித்தவுட் டிஃபன் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ மொத்தம் 6 கிலோ இருக்குது. கிட்டத்தட்ட 30% ஆஃப் த டோட்டல் பாடி வெயிட் வந்து அவள் தூக்கிட்டு போகிறான், விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். ஸோ இதை பற்றி நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. நீங்களே யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கலாம். இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். தலைவலி, ஸ்பைன் இஷ்யூஸ், ஷோல்டர் டிஸ்அலைன்மெண்ட், ஃபேட்டிக், பர்மனன்ட் சேஞ்சஸ் இந்த பாடி ஸ்ட்ரக்சர், இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நிறைய ஸ்டேட்ல வந்து மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்குண்டான நியூஸ் கிளிப்பிங் ஆர்டிகல்ஸ் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நிறைய ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இதை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்கூலுக்கு கன்வே ஆச்சா, இல்லை ஸ்கூலில் கண்டுக்கலையா அப்படிங்கிறத கிளியராக தெரியல. ஒரு ஸ்கூலில் இருக்கிற சயின்ஸ் டீச்சர் கூட இதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை பேசி பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்டும் பேசணும். உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்தை நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். நீங்கள் போய் கேட்கல அப்படின்னா யார் போய் கேட்கறது? ஸோ இதை பற்றின அவேர்னஸ் முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு சொல்லணும், ஸ்கூலை புரிய வைக்கணும், கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வைக்கணும். எல்லா ஸ்கூலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட லைஃபே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்த்து ஒரு ஸ்கூலில் சேஞ்ச் பண்ண ஐ வில் பி வெரி ஹாப்பி. என்னோட எண்ணம் எல்லா ஸ்கூல்லையும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். கல்வி என்பது நிமிர்ந்து நடக்கத்தான், ஆனால் இந்த புத்தக சுமை ஒவ்வொரு குழந்தையும் குனிய வைக்கிறது.